Hi friends, welcome back to my channel Daya Kanaga Lifestyle. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பாஸ்கெட்டோட கைப்பிடி போடுறது எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். மெயினாக இந்த பாஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு சின்னதாக வேணும்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. மீதி இருக்கிற வயர் வச்சு தான் நான் போட்டிருக்கேன். அந்த மாதிரி போடும்போது நம்ம வந்து விலை கம்மியாக விற்றுடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஐடியா தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதோட மெஷர்மெண்ட், இந்த கூடையோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 4 அடி எடுத்திருந்தேன். 4 அடி எடுத்ததுனால கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. போன வாட்டி ஒரு இதே மாதிரி மினி பேஸ்கெட் போட்டிருந்தேன். அது வந்து 4 அடியில் எடுத்திருக்கேன். அந்த லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் ஸ்க்ரீன்லேயும் நான் அந்த பேஸ்கெட் போட்டு விட்றேன், நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது 4 அடி எடுத்துட்டு அந்த பேஸ் வந்து 16 வயர் கட் பண்ணி லைன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். மொத்தம் 9 லைன் போட்டிருக்கேன். பேஸ் வந்து நல்லா அகலமாக வரும். உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்கள். இந்த வயர் வந்து 9 லைன் இந்த சைடு வந்து என்னென்னங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமா இந்த பேஸ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த 4 நாளாக நாட் போட்டுகிட்டே வந்து வயர் ஜாயின் பண்ணி கட் பண்ணணும். அந்த மெத்தட் ஏற்கனவே நான் அந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். அதை பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும். 4 நாளாக போட்டுகிட்டே வரணும். அதனால தான் 16 வயர் கட் பண்ணியிருக்கோம். ஓகே, அதே மாதிரி இந்த சைடுமே 3 சைடில் வந்து 3 ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். அப்போ அந்த டிசைன் அப்படியே கரெக்டாக வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூ மாதிரி இந்த மாதிரி டிசைன் வந்துடும். க்ராஸ் கட்டில் தான் இந்த டிசைன் வரும். அந்த மாதிரி வரும்போது டிசைன் பூவாக நமக்கு அந்த ஷேப் வந்து நல்லா நீட்டாக தெரியும். நல்லாயிருக்கும், ஃபேன்சியாக இருக்கும் இந்த கூடை பார்க்கும்போது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துட்றேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ கைப்பிடி வந்து எப்படி ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன்னு பாருங்களேன். சூப்பராக செம்மையாக வந்திருக்கு. இப்போ இது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ அதே க்ரீன் கலர் மிச்சம் ஒயர் இருக்குது, அதனால தான் க்ரீன் கலர்லேயே போட்டிருக்கேன். ஆக்சுவலி வந்து இந்த ஒயரோட மெஷர்மெண்ட் பாருங்கள். இப்போ இந்த உடன் ஸ்கர்ட்டில் எப்படி அளவு எடுக்கிறதுங்கிறத காட்டுறேன் பாருங்கள். இந்த க்ரீன் கலர் ஒயர் வந்து இப்போ வச்சு பாருங்கள். 1 2 3 4 அடியில் இந்த ஒயர் கட் பண்ணியிருக்கேன். 4 அடியில் மொத்தம் 3 வயர் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இதே அளவுக்கு இன்னும் ஒரு 2 வயர் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ சென்டர் பாயிண்ட் எப்படி நம்ம மார்க் பண்ணணுங்கிறத பார்த்துக்கணும். இப்போ இந்த 4 பூ வருது பார்த்திங்களா, இந்த ஃப்ளவர் மாதிரி, அந்த இதுலேருந்து பக்கத்துலேயே இந்த இடத்துல நான் சொருகி எடுக்க போகிறேன், உள்ளே விட்டு எடுக்க போகிறேன். இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது தான் சென்டராக வரும். அதனால தான் இந்த இடத்துல கரெக்ட் பண்ணி உள்ளே விட்டு அந்த வயரை வந்து இந்த சைடு கேப்பில் வெளியே எடுத்து விடணும். பாருங்கள், இதே மாதிரி 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து கைப்பிடி போடுறது சொல்லி கொடுத்துருக்கேன். இது மாதிரி ஒரே அளவு வச்சுக்கோங்க, கரெக்ட் பண்ணிக்கோங்க. சின்ன கூடனால கொஞ்சம் வேலை அதிகம்தான், இருந்தாலும் போட்டு ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு இந்த கூடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. உள்ள வயரு நமக்கு போட தேவையில்லை, வெளி வயர் வச்சே நம்ம அழகாக நீட்டாக இந்த கைப்பிடி போட்டு முடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இந்த சைடு ஒரு 3 வயர் இருக்குது, இந்த சைடு ஒரு 3 வயர் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து உள்ளேருந்து பார்க்கும்போது ஒரு 2 வயர் ஜாயின் பண்ணணும். இப்போ ரைட் சைடில் இருக்கிறது மேலே வச்சு, லெஃப்ட் சைடில் இருக்கிற வயரை கீழே வச்சுக்கோங்க. இன்ட்டு மாதிரி நிப்பாட்டி வச்சுக்கோங்க. பாருங்கள், இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ரைட் ஹேண்ட் சைடில் மேலே வைக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கீழே வைக்கணும். இப்போ அடுத்த வயர் எடுத்துக்கணும். இந்த வயரை என்ன பண்ணணுன்னா இந்த சைடில் இருக்கிற வயரை வந்து கீழ் நோக்கி கொண்டு போய் பிடிச்சிக்கணும். அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற வயரை வந்து மேலே கொடுத்து கீழ் கொடுத்து இந்த சைடு கைக்கு கொண்டு வந்து பிடிச்சிக்கணும். ரைட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ தேர்ட் வயர், கடைசி வயரை வந்து மேலே கொடுத்து கீழே கொடுத்து கொண்டு போய் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிக்கணும். நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க, லூஸ் பண்ணி விட்டுறக்கூடாது, டைட்டாக பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த சைடில் இருக்கிற வயரை வந்து கீழே விட்டு மேலே எடுத்து திரும்பியும் கீழே இருந்து கொண்டு போய் ரைட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு.
இதை வந்து கரெக்டாக நம்ம ஃபினிஷிங் பண்ணிட்டோன்னா நீட்டாக அடுத்து போட்டுகிட்டே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை வந்து நல்லா பிடிச்சி நல்லா டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத வயரை கீழேருந்து சுற்றி கொண்டு போய் ரைட் சைடில் கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு வயரை விட்டுட்டு 2வது வயர்லேருந்து நடுவில் ஃபஸ்ட்டு இதுக்கும் செகண்டுக்கும் நடுவில் கொண்டு வந்து மேலே கொடுத்து கீழே எடுத்து கொண்டு போய் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிக்கணும். இந்த வயரை வந்து நல்லா இழுத்து மேலே தள்ளி விட்டுட்டே வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சுற்று முடித்ததுக்கப்புறம் இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத கீழே இருந்து கொண்டு போய் ஒரு வயரை விட்டுட்டு பாருங்கள் நான் எப்படி விடுறேன்னு. இந்த வயரை மேலே நல்லா தூக்கி விட்டுட்டு 2வது வயரில் மேலே கொடுத்து கீழே கொடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் அந்த வயரை கொண்டு போய் பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். இப்போ ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து வந்ததுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வயரை கொண்டு போய் ஒன்று தள்ளி விட்டுட்டு 2வது 3வதுலேருந்து சொருகி அந்த வயரை கொண்டு போய் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிக்கணும். நம்ம இந்த பின்னல் போடும்போது நமக்கு வந்து அந்த பின்னல் ரவுண்டாக வரும். அப்போ நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இப்போ ரைட் சைட்லேருந்து கொண்டு போய் இந்த மேல் நோக்கி இருக்கிற வயரை தள்ளி விட்டுட்டு 2வது வயருக்கு மேலே கொடுத்து கீழே கொடுத்து ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துடணும். அவ்வளோதான். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற வயரை கொண்டு போய் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஒன்று தூக்கி விட்டுட்டு மேலேயும் கீழேயும் எடுத்து விட்டு மாற்றி விட்டு வச்சு விட்டுறணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது வீடியோ வந்து பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும். நான் வாயில் சொல்கிறது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து கிளியராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஆல்ரெடி இந்த கைப்பிடி போடுறது நான் ஒரு நிறைய வீடியோ போட்டிருக்கேன். 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதுலேயும் வேணும்னாலும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது வந்து 5 வயர் வச்சும் போடலாம். இது வந்து நம்ம 3 வயர் தான் வச்சு போட்டிருக்கோம். நான் 5 வயர் கூட போட்டு காட்டியிருக்கேன் வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி ரவுண்டாக நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணி கொண்டு போகணும். போடும்போது ஒரு வாட்டியும் அந்த வயரை வந்து நல்லா மேலே வரைக்கும் தூக்கி விட்டு டைட்டாக பிடிச்சி போட்டுகிட்டே இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிளாக போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய வயரும் தேவையே இல்லை. இதுக்கும் நிறைய கட் பண்ணி உள்ளே விட்டு அதுக்கப்புறமா இது வெளி வயரை கட் பண்ணி அதையும் பின்னல் போடுறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி தொடர்ந்து போட்டுகிட்டே போகணும். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷனுமே உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மெயினாக என்னோடய ஹோல்சேல் சுங்குடி காட்டன் சாரீஸோட வீடியோஸும் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னோடய ஃபேன்சி ஸ்டோரில் நடக்கிற விஷயத்தையும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ரீச் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். அப்போ தான் எனக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா கூட வயர் வந்து நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. என்னோடய ஸ்க்ரீனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துட்றேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். எந்த கலர் வேணும்னாலும் அவைலபிள் தான். ஏன்னா ஃபேன்சி ஸ்டோரில் ஸ்டாக் எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நிறைய பேர் வந்து ஒரு வயராக இருந்தாலும் கொரியர் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கம்பல்சரியாக நான் ஒரு ரோலாக இருந்தாலும் நான் கொரியர் பண்ணி அனுப்புகிறேன். ஆல் ஓவர் இந்தியா எல்லாருக்குமே அனுப்பிட்டு தான் இருக்கேன். மெயினாக பாசி எல்லா வெரைட்டிஸுமே கேட்டுட்டு தான் இருக்கீங்க. எல்லாருக்குமே வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னென்ன இருக்குங்கிறத நான் வாட்ஸ்அப்பில் சொல்லிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கா, ஒரே மாதிரி வந்திருக்கு அழகாக. இப்போ நம்ம வந்து அளந்து எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு கரெக்ட் பண்ணி நம்ம வந்து சொருகணும். இப்போ அந்த சைடு நம்ம போட்ட அளவுக்கு கரெக்டாக இது இருக்கா இல்லை இன்னும் கொஞ்சம் போடணுமாங்கிறத எப்படி மெஷர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து முடிச்சு போட்டுக்கணும். நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா வெளியே வந்துடும். முடிச்சு போட்டுட்டு இப்படி வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும்.
அப்படி வச்சு பார்க்கும்போதும் கரெக்டாக வரல அப்படின்னு நினைச்சிங்கன்னா நான் இன்னொரு மெத்தடும் சொல்லித்தரேன் பாருங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இந்த நம்ம முடிச்சு போட்டு விட்டுடணும். விட்டுட்டு இதே அளவுக்கு இது வந்திருக்கா அப்படிங்கிறத இன்னொரு வயர் எடுத்து கரெக்டாக அதே மாதிரி வச்சு அளந்துக்கங்க. பாருங்கள் நான் எப்படி அளந்து கொண்டு போகிறேன்ட்டு. இதே மாதிரி அளந்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த வயரில் அளந்துக்கலாம், இல்லைன்னா இன்ச்சு டேப்பில் கூட அளந்துக்கலாம். பாருங்கள் இப்போ இதை தான் வந்து நமக்கு கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம போட்டிருக்கோமா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து வச்சு அப்படியே கொண்டு போங்க. இன்னும் எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். பாருங்கள் இன்னும் இவ்வளோ கேப் இருக்குது. அப்போ இன்னும் கொஞ்சம் பின்னல் போடணும். போட்டுவிட்டு தான் அதுக்கப்புறமா நம்ம போட்டால் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அப்போ இந்த முடிச்சை வந்து எடுத்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சோண்டு ஒரு 4-5 லைனு போட்டோன்னா கரெக்டாக வரும் நமக்கு. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள் அதே மாதிரி 3 கரெக்டாக நம்ம பிடிச்சிடணும், இல்லைன்னா திரும்பி கழட்டிட்டு போட வேண்டியதாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி பிடிச்சிட்டு பார்த்தவொடனே எந்த சைடு கொண்டு போகணுங்கிறத தெரிஞ்சிடும். அதை வச்சு அதே மாதிரி கொண்டு போய்க்கலாம். அப்படியே பார்த்துட்டே இருங்க, நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் போட்டு முடிச்சுட்டு திரும்பி அதே மாதிரி அளந்து பார்த்துக்கணும். அளந்து பார்த்துட்டு கரெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கணும். எவ்வளோ தான் இருந்தாலும் நம்ம எவ்வளோ கரெக்ட் பண்ணாலும் ஒரு சைடு மேலேயும் ஒரு சைடு கீழேயும் வந்துடும் கைப்பிடி மட்டும். அதனால் இதெல்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன ட்ரிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இவ்வளோ விவரமாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போ திரும்பி ஃபினிஷ் பண்ணிவிட்டு அளந்து பார்த்துடலாம். அளந்து பார்த்துட்டு உள்ளே சொருகிறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அளந்து பார்த்தாச்சு. பார்த்துட்டு இப்போ மீதி இருக்கிற வயர் பாருங்கள் நான் எப்படி சொருகிறேன்ட்டு. அந்த சைடு எப்படி சொருகணுமோ அதே மாதிரி பார்த்து எந்த சைடில் கரெக்டாக வருதோ அது மாதிரி வச்சு கரெக்ட் பண்ணி உள்ளே சொருகி விட்டுக்கோங்க. பாருங்க நம்ம சொருகிறப்ப வந்து அந்த வயர் வந்து நீட்டாக உள்ளே போயிடணும். அந்த வரைக்கும் உள்ளே நல்லா இழுத்து நல்லா டைட்டாக பிடிச்சி உள்ளே சொருகிருங்க. சொருகிட்டு உள்ளே ஒரு நாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா சொருகுனா நீட்டாக இருக்கும் பாருங்கள். பிசுறு இல்லாமல் நான் எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கேன்னு அதே மாதிரி தான் இந்த சைடும் முடிச்சு போட்டுட்ருக்கேன் பாருங்கள். எப்படி முடிச்சு அந்த முடிச்சு போடுறப்ப கூட அந்த டேப்பு வந்து கரெக்டாக இருக்கா, மேல் நோக்கி இருக்கிற டேப்பை கரெக்டாக நிப்பாட்டி வச்சு கரெக்ட் பண்ணி அப்புறமா முடிச்சு போடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த கூடையோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். பாருங்கள் எப்படி நாட் போட்டிருக்கேன்னு. அந்த நாட் போட்டதே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். நாட் போட்டுட்டு மீதி இருக்கிற வயர் எல்லாமே சொருகி விட்டுருங்க. பாருங்கள் நீட்டாக சொருகி விட்டுட்டேன். நீட்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ சொருகுன இடமும் தெரியலை, ஒன்றும் தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த வயரை வந்து கைப்பிடி வந்து இப்படி ஆடிட்டே இருக்கும் பார்த்தீங்களா. இந்த இடத்துல நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அதை நான் எப்படி ஜாயின் பண்ணுறேங்கிறதும் சொல்லிடுறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஃபினிஷிங் நீட்டாக கொடுத்து பண்ணிங்கன்னா நீட்டாக நமக்கு வந்து கூட பார்த்தோன்னே பிடிச்சிடும். எல்லாருக்கும் கஸ்டமர்ஸ்க்கு வாங்கிடுவாங்க. அந்த ஜாயினிங் பண்ணுறது கூட நம்ம தெரிகிற மாதிரி பண்ணோன்னா நீட்டாக இருக்காது. அதனால் நான் எப்போவுமே வந்து ஜாயின் பண்ணுறது வந்து இந்த மாதிரி தான் ஜாயின் பண்ணுவேன் பாருங்கள். ஒரு பிட்டு வயர் அதே க்ரீன் கலர் வயர் எடுத்து இந்த கேப்பு நமக்கு அந்த பின்னல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பின்னல் போடுற இடத்துலையே வந்து சொருகிடுவேன் ஃபஸ்ட்டு. அந்த பின்னல் உள்ளே விட்டு வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த சைடில் இந்த அளவுக்கு வயரை விட்டு உள்ளே வந்து நம்ம சொருகிடலாம். அது அப்படியே உள்ளே நம்ம சொருகிறதுக்கு அது யூஸ் ஆகிக்கும். இந்த சைடில் இருக்கிற வயரை என்ன பண்ணணுன்னா அடுத்தோட பின்னல் ஒன்று இருக்கும், அந்த பின்னல் உள்ளே இன்சர்ட் பண்ணணும். பாருங்கள் நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு. கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும் உள்ளே ஏற்றுறதுக்கு, இருந்தாலும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள் இது மாதிரி சொருகி விட்டுக்கோங்க. சொருகி விட்டுட்டு அந்த வயர் நமக்கு எப்படி க்ராஸாக போகுதோ அதே மாதிரி கொண்டு போய் அந்த கீழே இறக்கி விட்டுருங்க. பாருங்கள் இந்த கேப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டுங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்த லைனு திரும்பியும் அதுக்கு ஆப்போசிட்லேருந்து எந்த லைனில் நமக்கு வருதோ அந்த இடத்துல நீங்கள் பார்த்தா உங்களுக்கே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தெரியும். இங்கேருந்து ஒரு வாட்டி சொருகிட்டு போடலாம் அப்படின்னு நினைப்பீங்க. அது மாதிரி நீங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த கேப்பில் உள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியே எடுங்க. எடுத்துட்டு இப்போ திரும்பி நமக்கு க்ரிப்பாக நம்ம போடணும். இன்னொரு இடத்துலேருந்து திரும்பியும் அந்த பின்னலோட இதில் சொருகி எடுக்க போகிறேன். எடுத்து அந்த மேலே கொண்டு போகிறேன். பாருங்கள் நான் எப்படி சொருகிறேன்னு. அந்த பின்னலோட இதில் தான் சொருகி விட்டு திரும்பியும் கீழே இறக்கிடுறேன்.
இறக்கிட்டு திரும்பி அந்த சைட்லேருந்து எந்த கேப் இருக்கோ அந்த சைட்லேருந்து திரும்பி வெளியே எடுத்து விட்டு அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷன்லேருந்து திரும்பியும் நம்ம அந்த பின்னலுக்குள்ளே விட்டு விட்டு எடுக்கலாம். இல்லைன்னா நமக்கு அங்கே ஃபினிஷிங் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்து கூட நீங்கள் அப்படியே உள்ளே விட்டு சொருகிடலாம். அவ்வளோதான். ரொம்ப க்ரிப்பாக வந்து நமக்கு ஜாயின் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி இருக்கிற வயர் எல்லாமே சொருகியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கூடையோட அவுட்ஃபிட் வந்து செமையாக வந்திருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதுக்கு சின்ன சைஸு பார்த்தீங்கன்னா அது வந்து 4 அடியில் செஞ்சது. 4 அடியில் செஞ்சது சின்னதாக வந்திருக்கு பாருங்கள். 4 அடியில் செஞ்சது கொஞ்சம் பேஸ் பெருசாக கொடுத்ததுனால எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.